ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிகப்பெரிய விமான விபத்துகளை ஒரு வீடியோ தொகுப்பிலாக எடுத்து பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சிலவற்றை பார்க்கலாம் வாங்க. மார்ச் 27, 1977ஆம் ஆண்டு 2 விமானங்கள் பறந்துட்டுருக்கு. ஒன்று வந்து KLM ஃப்ளைட்டு, இதில் 235 பேர் பயணிக்கிறாங்க. மற்றொன்று விமானத்தின் பெயர் வந்து பேனா ஃப்ளைட்டு, இதில் வந்து 350 பேர் பயணிக்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து கனேரி ஐஸ்லேண்டை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி கனேரி ஐஸ்லேண்டில் வந்து சின்னதாக ஒரு பாம்பு வெடிக்குது. அதனால் எல்லாமே அங்கே பயந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கனேரி ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு கால் வருது. இப்போ வெடிச்சது ஒரு டெமோ ஃபார்ம், இதுக்கப்புறம் வெடிக்க போகிறது தான் மிகப்பெரிய பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுறாங்க. அதனால் அங்கே வர இருக்கிற எல்லா ஃப்ளைட்டையுமே அருகில் இருக்கிற லாஸ் ரேடியோஸ் ஏர்போர்ட்டுக்கு திருப்பி விட்டுட்டு அந்த ஏர்போர்ட் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இந்த KLM ஃப்ளைட் ஓட்டுற கேப்டன் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டார். ஆனால் பேனா ஃப்ளைட் ஓட்டுற கேப்டன் வந்து அக்செப்ட் பண்ணி போகலை. வேறு வழி இல்லாமல் அவரும் அங்கே போயிட்டார். போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே 4 ஃப்ளைட் நிற்கிது. அவரும் என்னடான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 4:30 மணி ஆகிப்போச்சு. அங்கே அதுக்குள்ளே வெதர்லாம் மோசமாகி கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர ஆரம்பிக்குது. அந்த டைம் பார்த்திங்கன்னா கனேரி ஏர்போர்ட்லேருந்து கால் வருது. இங்கே எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, இங்கே வர இருக்க வேண்டிய எல்லா விமானத்தையும் வர சொல்லுங்கள் அப்படிமாரி சொல்கிறாங்க. உடனே இந்த KLM ஃப்ளைட்டும் பேனா ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிறது ரெடி பண்ணுறாங்க. உடனே இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த KLM ஃப்ளைட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு முன்னாடி போயிட்டு 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி நிறுத்துங்க மாதிரி சொல்கிறாங்க. பேனா ஃப்ளைட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸிட் 3 வழியாக போய் வெளியில் போய் நில்லுங்க அப்படிமாரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த வெதரெல்லாம் மோசமாகி மழை வந்ததுனால அவங்களுக்கு சரியாக கேட்காததுனால ரெண்டுமே வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆஃபீஸர் வந்து மறுபடியும் வந்து அவர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவங்க டேக் ஆஃப் ஆக பண்ணிட்டாங்க. பண்ணுறதுமே இவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல, நீங்கள் அதுக்குள்ளே டேக் ஆஃப் ஆகிறீங்க அப்படிமாரி கேட்டிருக்காங்க. கேட்டோடனே அவர் பயந்து போய் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெளிச்சத்துடன் ஒரு டமால்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விமானங்களும் கிராஷ் ஆகி வெடிச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயிர் சேதத்தை உண்டு பண்ணிடுச்சு. 2005ஆம் ஆண்டு ஜெட் ஃப்ளூ ஃப்ளைட் வந்து 140 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனது ஏர்போர்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கும்போது அந்த லேண்டிங் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா அதனுடைய முன் சக்கரம் வந்து வேறு திசையை நோக்கி திருப்பிட்டு இருக்கிறத பார்க்குறாரு கேப்டன். இதை பார்த்ததுமே அவர் பயந்து போய் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு வந்து தெரிவிக்கிறார் தகவலை. அங்கே கொடுத்ததுமே அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற மொத்த பேருமே பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ மணி சரியாக 6:30 மணி. அப்போ என்ன நடக்க போகுது, பயணிகள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. உடனே அந்த கேப்டன் வந்து இந்த டைமில் நம்ம ஃப்ளைட்டை இறக்கணும், அது கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டை வந்து மேல் நோக்கி பண்ணுறாரு. அப்போன்னே அந்த ஏர்போர்ட்டை வந்து 2 மணி நேரம் பறக்க வைக்கிறாரு. பறக்க வச்சு மொத்த எரிபொருளையும் காலி பண்ணுறாரு. காலி பண்ணி ஃப்ளைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேண்டிங் பகுதிக்கு வந்து இறக்குறாரு. இறக்கி அந்த ரன்வே பகுதியில் இறக்கி ஃப்ளைட்டை மொத்தமாக கொஞ்சமாக கீழே இறக்கி அதோடைய பின் சக்கரத்தை ஃபஸ்ட்டு இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த முன் சக்கரத்தை இறக்கி அந்த தரையில் வச்சு தேய்க்கிறாரு. தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு தீப்பொறி கிளம்புது. அந்த தீப்பொறியோட ஃப்ளைட்டை வந்து ஸ்டாப் பண்ணி இருக்கிற மொத்த உயிரையும் காப்பாற்றிட்டாரு அந்த ஸ்காட் பர்க் கேப்டன். 21 மே 2010 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 812 இது துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து இந்தியாவை நோக்கி வருவதற்கு தன் பயணத்தை ஆரம்பித்தது. ஃப்ளைட்டு ஏறியவர்களுக்கு இதுதான் கடைசி பயணம் என்று அவர்களுக்கு தெரியாது. இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்க்கலாம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டாக இருந்தாலும் இது ஒரு லோ காஸ்ட் ஃப்ளைட் என்றுமே சொல்லுவார்கள். இது பெரும்பாலான மக்கள் இதிலிருந்து பயனடைந்தார்கள். இந்த விமானத்தை தயாரித்தது ஒரு போயிங் நிறுவனம். இந்த விமானம் சின்ன ஒரு ரன்வேயில் கூட லேண்டிங் பண்ண முடியும். இதில் 189 பேர் பயணிக்கும் அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது. இந்த ஃப்ளைட்டில் 2833 டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் செய்துள்ளது. இந்த ஃப்ளைட்டில் துபாயிலிருந்து கனடா மாநிலம் உள்ள மங்களூருவுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வர உள்ளது. இந்த ஏர்போர்ட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அதாவது இந்தியாவில் உள்ள 7 கிரிட்டிக்கல் ஏர்போர்ட்டில் இதுவும் ஒன்று. இது என்ன கிரிட்டிக்கல் ஏர்போர்ட்டுன்னா, லேண்டிங் பண்ணுவதற்கும் டேக் ஆஃப் பண்ணுவதற்கும் கஷ்டமாக இருந்தால் அது வந்து கிரிட்டிக்கல் ஏர்போர்ட்டு. அப்படின்னு பார்த்தோம்னா வெதர் மோசமாக இருக்கிறது, சிறிய ரன்வே இருக்கிறது, மலைப்பகுதியில் அமைந்திருக்கிறது, இது மாதிரி காரணங்களாக இருப்பது தான் வந்து ரொம்ப கஷ்டமான கிரிட்டிக்கல் ஏர்போர்ட் என்று அழைப்பார்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடக மாநிலத்தில் மங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அந்த கிரிட்டிக்கல் ஏர்போர்ட்டில் வந்து அதுவும் ஒன்று. இந்த ஏர்போர்ட்டில் வந்து சூப்பர்வைசரி டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போ இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன், ஒரு ஃபஸ்ட் ஆஃபீஸர் வராங்க. அந்த கேப்டன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவராக இருப்பார். அதே போல் அந்த ஃபஸ்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக உள்ளவராக இருப்பார். மங்களூரு ஏர்போர்ட்டில் சூப்பர்வைசர் டேக்ஸ் ஆஃப் அண்ட் லேண்டிங் செய்வதற்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நபர்கள் மட்டும்தான் டேக்ஸ் ஆஃப் அண்ட் லேண்டிங் செய்வதற்கு அனுமதிக்கப்படும்.
இது இந்தியாவில் உள்ள 3 டேபிள் டாப் ரன்வேயில் இதுவும் ஒன்று. டேபிள் டாப்பு ரன்வேனா என்னன்னா, இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மலைக்குன்றில் அமைஞ்சிருக்கும். அதேமாதிரி அந்த ரன்வே முடிஞ்சு உடனே ஒரு பள்ளத்தாக்கு மாரி வந்திருக்கும். அதனால் வந்து விமானங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து 2 ரன்வே இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ரன்வே, ரெண்டாவது வந்து செகண்ட் ரன்வே. இந்த ஃபஸ்ட்டு ரன்வே வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இந்த செகண்ட் ரன்வே ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது ஓப்பன் பண்ணி 10 மே 2006 தான் வந்து ஒரு மினிஸ்டரால் ஓப்பன் பண்ணப்பட்டது. இதனுடைய நீளம் 2450 மீட்டரிலிருந்து அதிகரிப்பதற்கு யூனியன் மினிஸ்டரால் பிரஃபுல் பட்டேல் 15 மே 2010 அன்று இதன் நீளத்தை 2450 மீட்டரிலிருந்து 2740 மீட்டராக உயர்த்துவதற்கு சில வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருந்தன. இதை அறிவித்து 7 நாட்களில் ஆக்சிடெண்ட் நடந்து ஆகிவிட்டது. இந்த ஆக்சிடெண்டில் 160 பயணிகள் மற்றும் க்ரூ மெம்பர்கள் அனைவருமே வந்து இறந்து விட்டார்கள். கேப்டன் புளூசிகா அந்த ஏர்போர்ட்டில் 11 முறை டேக்ஸ் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ளைட்டில் பயணம் செய்ய வேண்டியது வந்து 169 பேர். ஆனால் 160 பேர் மட்டும்தான் பயணம் செய்தார்கள். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ளைட் வந்து மங்களூர் ஏர்போர்ட்டை வந்து சேர்ந்துச்சு. இப்போ கேப்டன் வந்து புளூசிகா வந்து லேண்ட் பண்ணுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அதற்காக ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலிடம் பேசுகிறார். லேண்ட் பண்ணுவதற்கு நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று பேசி கொண்டிருக்கிறார். அப்போ தான் அந்த ஃபஸ்ட் ஆஃபீஸருக்கு தெரிகிறது ஃப்ளைட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டெபிளைஸாக இல்லை அப்படின்னு. ஸ்டெபிளைஸ் அன்ஸ்டெபிளைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான பாதையில் சரியான வேகத்தில் போச்சு அப்படின்னா அது ஸ்டெபிளைஸ் அப்ரோச்சு. இது எதுவுமே நடக்கலைதுன்னா அன்ஸ்டெபிள் அப்ரோச்சு. உடனே வந்து கேப்டனிடம் கோ அரவுண்டுன்னு சொல்கிறாரு. கோ அரவுண்டுன்னு சொல்லிட்டு தான் கேப்டனிடம் வந்து ஸ்டெபிளைஸாக இல்லை இப்போ ஃப்ளைட் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து கேட்காதனால அவர் வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணிட்டார். லேண்ட் பண்ணி கீழே போயிட்டுருக்கு ஃப்ளைட்டு வேகத்தில் போயிட்டுருக்கிறதுனால இவர் அப்போ தான் அந்த ஃப்ளைட்டு கேப்டனுக்கு தெரியுது அந்த ஃப்ளைட் வந்து வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃப்ளைட் வந்து அவரை தன்னை மீறி போய்கிட்டு இருக்கிறது அப்போ தான் அவர் உணர்றாரு. உணர்ந்ததுமே போய் ஒரு அந்த ஐஎல்எஸ் ஆண்டனாவில் இடித்து அந்த தடுப்பு சுவரை உடைச்சி கீழே போய் அந்த பள்ளத்தில் விழுந்து வெடித்து சிதறி இருக்கிற மொத்த பேருமே இறந்து போய் 7 ஆகஸ்ட் 2020 ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் வந்து B737 கிட்டத்தட்ட ஒரு 191 பயணிகளை ஏற்றிக்கொண்டு துபாயிலிருந்து கேரளா மாநிலம் கோழிக்கோடு நோக்கி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரளா மாநிலம் கோழிக்கோடில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நல்ல மழை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி இருக்கும், நைட்டு 7:30 மணி. இப்போ வெதர்லாம் ரொம்ப மோசமாகி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த ஏர்போர்ட் ஏற்கனவே அது டேபிள் டாப் ஏர்போர்ட்டு. இது வந்து மலைவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இது டேபிள் டாப் ஏர்போர்ட்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா வந்து ரன்வே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு மாரி இருக்கும். இதை வந்து கேப்டன் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் மட்டும்தான் வந்து இதை லேண்ட் பண்ண முடியும். அந்தமாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் வந்து லேண்ட் பண்ணுறாரு. பண்ணும்போது பார்த்து அப்படின்னா அந்த மழை டைமில் வந்து அவர் லேண்ட் பண்ணுறாரு. பண்ணி கீழே இறக்கிட்டார். கீழே இறக்கி வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. அவரால் அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ஃப்ளைட்டு வந்து தடுப்பு சுவரில் மோதி அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து வெடித்து சிதறுது. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 20-30 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இது மழை டைமுங்கிறதுனால ரொம்ப அதிகமான ஒரு சேதத்தை உண்டு பண்ணலை. அதே போல் இந்த மீட்பு குழுக்கு வந்தாங்க தெரியுங்களா, அவங்களும் இந்த மழை பெஞ்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து மீட்டெடுத்து அந்த மீட்பு பணிகள் ரொம்ப துரிதமாக படுத்தி வந்து செயல்படுத்தி பண்ணாங்க. டிசம்பர் 2024 இந்த சிஜு ஏர் ஃப்ளைட்டு 737 179 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேங்காக்லேருந்து தென்கொரியா நோக்கி வந்துட்டுருக்கு. தென்கொரியா நோக்கி வந்ததுமே அந்த தென்கொரியா ஏர்போர்ட்டை வந்ததுமே வந்து அந்த கேப்டன் வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்போன்னா மணி சரியாக ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ லேண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அந்த விமானத்தில் வந்து முன் சக்கரம் பின் சக்கரம் எதுவுமே வெளியே வரல. இதை பார்த்து அவர் ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. சரி எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃப்ளைட்டை வந்து ரன்வேயில் வந்து லேண்டிங் பண்ணிட்டாரு. லேண்டிங் பண்ணி அவரால் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து முன் சக்கரம் பின் சக்கரம் எதுவுமே இல்லை, எதுவுமே பிரேக்கும் அப்ளை பண்ண முடியல. அதனால் அந்த ஃப்ளைட் வந்து வழுக்கினே போயிட்டு அதோடைய தடுப்பு சுவரில் மோதி வெடித்து சிதறுது. வெடித்து திரும்பும்போது ஒரு 8 பேர்த்த தவிர மற்ற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க.